மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கான நேரடி களப்பயணத்தை மேற்கொண்ட வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் அவர்கள் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று புதன்கிழமை 18ஆம் தேதி காலை இடம்பெற்ற மக்கள் குறைகள் சந்திப்பில் கலந்து கொண்டு பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். இதன்போது மக்களின் கோரிக்கைகளில் உடனடியாக நிறைவேற்றக்கூடியவற்றை விரைந்து செயற்படுத்துவதற்கும் ஏனையவற்றை உரிய கால அவகாசத்தில் நிறைவேற்றுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்தார். மேலும் முல்லைத்தீவு மாவட்ட செயலர் உமா மகேஸ்வரன் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை மாகாண அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களூடாக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றங்களை மீளாய்வு செய்வதற்கும் ஆளுநர் இணக்கம் வெளியிட்டார். இச்சந்திப்பின் போது பிரதேச செயலரால் அபிவிருத்தி தேவைகளின் முன்னுரிமை பட்டியல் முன்வைக்கப்பட்டது. இதில் வீதி திருத்தங்கள், பாலங்கள் மற்றும் கல்வெட்டுக்கள் அமைத்தல், குள புனரமைப்பு, யானை வேலி அமைத்தல் மற்றும் சட்டவிரோத மண் அகழ்வு உள்ளிட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. அத்துடன் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை குறித்தும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. குறிப்பாக மக்களால் முன்வைக்கப்பட்ட போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் ஆளுநர் விசேட கவனம் செலுத்தினார். முச்சக்கர வண்டி சாரதிகள் சிலரின் அழுத்தங்களினால் கடந்த காலங்களில் நடைபெற்ற பேருந்து சேவைகள் கூட தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் உரிய நேரத்திற்கு பயணிக்க முடியாமல் பாதிக்கப்படுவதாகவும் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக உடனடியாக கவனம் எடுத்து இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் பொது முகாமையாளருக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். கல்வித்துறை சார்ந்து கருத்து தெரிவித்த ஆளுநர் பாடசாலைகளின் பௌதிக தேவைப்பாடுகள் தொடர்பில் வலயங்களூடாக களத்தரசிப்புகள் நடத்தி தேவைகளை அறிக்கையிடுமாறு ஏற்கனவே பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதை நினைவூட்டினார். அவ்வாறு முன்னுரிமைப்படுத்தப்படும் தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளமையால் எதிர்காலத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலைமை சீர் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு இப்பகுதிக்குள் தான் மேற்கொண்ட கள்ளப்பயணத்தின் பயனாக ஒதுக்கப்பட்ட நிதியில் முன்னெடுக்கப்பட்ட பணிகள் திருப்தி அளிப்பதாக ஆளுநர் குறிப்பிட்டார். விசேடமாக பயணிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட சிவபுரம், குத்துப்பாலம் மற்றும் கரும்புள்ளியான் வீதி என்பன தற்போது புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இதேபோன்று ஏனைய தேவைகளும் எதிர்காலத்தில் படிப்படியாக பூர்த்தி செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் முல்லைத்தீவு மாவட்ட செயலர், வடக்கு மாகாண சுகாதார மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள், பிரதேச செயலர், மாகாண திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் பொது முகாமையாளர் மற்றும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒரு மிக குறுகிய ஒரு நம்பர் தான் வருவார். அதுக்குள்ளே செய்யக்கூடியதாக இருக்குமாக கஷ்டப்பட்டவர்கள். மற்றது அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இந்த வீட்டு திட்டம் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு கிட்டத்தட்ட வடமாகாணத்தில் 19,000 வீட்டு திட்டம் இருக்குது. இந்த வீடமைப்பு அதிகார சபையினால் கொடுக்கப்பட்ட வீடுகள் 2018, 2019ஆம் ஆண்டு வீடுகள் இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலே ஒரு விசேட கூட்டம் நடைபெற்றது. அதில் எல்லா 5 அரசாங்க அதிபர்களும் கலந்து கொண்டவர்கள். அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது என்னென்றால் அந்த பாதிக்கப்பட்ட தன்மை அந்த விவரங்கள் எடுத்து அனுப்ப சொல்லி அந்த அரசாங்க அதிபர்கள் அது அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவை அந்த வகையிலே அது விரைவிலே 2-3 வருஷத்துக்குள்ளே அந்த வீடுகளையும் அரசாங்கம் முழுமையாக செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குது. அதை விட இந்த முறை அந்த இடம்பெயர்ந்தவர்கள் மீளக்கூடியவர்கள் என்ற ரீதியிலே அவர்களுக்குரிய வீடுகளும் இப்பொழுது நினைக்கிறேன் இப்போ 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. முந்தைய 1 லட்சம் வங்கியாக இருந்தது, இப்போ 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த வீடுகளுக்கும் கிடைக்கும். கிளிநொச்சி, முல்லைத்தீவு மத்திய மாவட்டங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் முற்றுமுழுதாகவே இடம்பெயர்ந்த மாவட்டங்கள். அவர்கள் அந்த இடம்பெயர்ந்த கேட்டகரி என்றதை அவர்களுக்கு நிச்சயமாக அதுக்குள்ள சேரும். அந்த விடயங்களும் அரசாங்க அதிபரோடு அனுப்பி விட்டார்.